ஹாய் ஹால். இப்போ ஜவர்சி பாயசம் பண்ண போகிறேன். கதலை ஜவர்சி உப்புமா பண்ணல ஒரு படி அதிலே எடுத்துகிட்டு காயத்ரி ஜபம் இருக்குன்னா சாஸ்திரத்துக்கு பண்ணலான்ட்டு முந்திரி பருப்பு வறுத்துட்டுருக்கேன். எண்ணெயில் திராட்சையும் போடலாம். இதை போட்டுட்டு ஜவர்சியை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுட்டு அப்புறம் சர்க்கரையை போட்டுட்டு ஏலக்காய் பொடி பண்ணி போட்டுட்டு ஆறுன அப்புறம் பாலை விட்டோன்னா பாயசம் ரெடி ஆகிடும். பண்ணலாம். திராட்சையும் போட்டேன். திராட்சை போட்டாச்சு. பலூன் மாதிரி உப்பின்னு வந்துடுது பாருங்கள். நல்லா சிவக்க வந்துடுது ரெண்டும். இப்போ ஜவர்சி போடலாம். ஜவர்சியும் போட்டுட்டு 1/2 டம்ளர் தண்ணியும் விட்டுருக்கேன். இது கொஞ்சம் வேகட்டும், கொதிக்கட்டும். அப்புறம் பால் விடலாம். சர்க்கரையை போட்டுட்டு அப்புறமா பால் விடலாம். ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி போட்டேன் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. கொஞ்சோண்டு சர்க்கரை ஒரு 4-5 ஸ்பூன் வச்சுக்கோங்களேன், ரொம்ப இல்லை. கொஞ்சம் தான் பாயசம் பண்ணியிருக்கிறதுனால கொதிக்கட்டும், கலரலாம். பார்க்கவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்க பாருங்க. நல்லா கொஞ்சம் சர்க்கரை கரைஞ்சி வந்தோடனே பால் விட்டு அப்புறம் ஏலக்காய் போட்டால் பாயசம் ரெடி ஆகிடும். ஏலக்காய் தட்டி போட்டு இப்போ பாலையும் விட்டுடலாம். ரொம்ப கெட்டியாக இருந்தால் தேவைப்பட்டால் அப்புறம் பால் விட்டுக்கலாம். கலரிடலாம். ஒரு கொதி வரட்டும், அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாலே சரியாக இருக்குது, தேவைப்பட்டதுன்னா விட்டுக்கலாம். சூப்பரான ஜவர்சி பாயசம் ரெடி ஆகிடுது. இந்த மெத்தடில் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ரொம்ப ஈஸி பண்ணுறது. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.